Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஏன் எங்களை இந்த மாதிரி பண்றீங்க? நாங்க என்ன குப்பை வருவோம்னு கேவலமா இருக்குதா? சொல்லுங்க. நாங்க வேலை தானே கேட்கறோம். உங்க சொத்து கேட்கலையா? உங்க சுகம் கேட்கலையா? ஒரு நல்ல கூட எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க நிலம் சேர்த்துக்கு இல்லையா ஐயா? எங்களை வேலை கொடுக்க சொல்லுங்க ஐயா. எங்களை வேலை கொடுக்க சொல்லுங்க ஐயா. தயவுசெய்து எங்களுக்கு வேலை கொடுக்க சொல்லுங்க. இந்த வேலை எங்களுக்கு கட்சல அதை வேலை வச்சு நாங்க போயிடுச்சு சார். என் பிள்ளைங்க என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுது. வீட்டுக்காரர் இல்லாத அந்த வீட்டுக்கார விட்டு சேர்த்துட்டு என் மூணு பிள்ளைங்களாம் கஷ்டப்படுது சார். நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் சார். நாங்க தூய்மை பணியாளர். எங்களுக்கு நிரந்தர படுக்க வேணும். இல்லைன்னா பழைய வேலை எங்களுக்கு கொடுக்கணும். இவங்க கிட்ட போய் சத்திரத்துல வச்சா கூட நாங்க 10 நாள் ஆனாலும் அங்கதான் இருப்போம். இல்லைன்னா நாங்க எங்களுக்கு 2026ல எங்களுக்கு பழைய வேலை கொடுத்து ஆகணும். எங்களுக்கு பழைய வருஷமா வாழ்வா சாவன்ற இதுல இருக்கிறோம். வேலை அவங்க எடுக்க ஃபர்ஸ்ட் அவங்க தான் தொல்லை பண்றானுங்க. வேலை வைக்கல அவசரப்பட்டுக்கானுங்க. அவங்கள மாத்தி எடுத்துங்க அவனுங்கள. நாங்க இப்பதான் பஸ் விட்டு இறங்குறோம். அதுக்குள்ளே இந்த ரவுண்டு கட்டிட்டாங்க. திட்டு மூஞ்சி ஏஜி வச்சுக்குது பல இந்த மூஞ்சி தான். இது யார்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. முதலமைச்சரை பார்த்து நாங்கள் மனு கொடுக்கலான்னு வந்தோம். ஆனால் முதலமைச்சர் எங்களை பார்க்க விட மாட்டாங்க. போலீஸ் அராஜகமே பெருசா இருக்கு சார். எங்களுக்கு புது வருஷம் கருப்பு தீபாவளி கொண்டாடியாச்சு, கருப்பு கிறிஸ்துமஸ் கொண்டாடியாச்சு. புத்தாண்டு கூட புதிய புத்தாண்டு தான் இருக்காது பல எங்களுக்கு. வருஷமா வேலை செய்யறோம். அந்த கொரோனால உள்ள பூந்து குப்பை எடுத்துன்னு வருவோம் நாங்க. இப்ப ஏன் எங்களை நிறுத்தணும்? எதுக்கு நிறுத்தணும்? நீயா குத்த வேலை? 5 மாசம் வேலை இல்லாம சாவுறோம் நாங்களா. எங்க குழந்தை பொண்ணுங்கெல்லாம் பட்டினியா கிடக்குது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். சொல்ல உங்களுக்கு எல்லாம் தெரியும். போராட்டம் பண்ண அரெஸ்ட் பண்ணதான் தெரியும். வேற என்ன தெரியும்? ரொம்ப பண்ணிரல. நாங்க அவ்வளவு கேவலமா? நாங்க ஒரு நாள் உங்க வீட்டுல குப்பை எடுக்கலன்னா நாரி போயிடும். எங்களுக்கு இந்த வேலை வேணும் சார். எங்களுக்கு எதுவுமே வேணாம். எங்களுக்கு பணி இது பரம்பிட்டு கூட எங்க பார்த்து இந்த வேலை எங்களுக்கு கட்சல அதை வேலை வச்சு நாங்க போயிடுச்சு சார். என் பிள்ளைங்க என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுது. வீட்டுக்காரர் இல்லாத அந்த வீட்டுக்கார விட்டு சேர்த்துட்டு என் மூணு பிள்ளைங்களாம் கஷ்டப்படுது சார். நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் சார். எங்க வேலை தான் சார் நாங்க கேட்கறோம். பர்மனெண்ட் போல நாங்க கேட்கல சார். நாங்க இப்படியே மீட்டிங் போடுறப்பெல்லாம் அரெஸ்ட் பண்ணின்னு இருக்கிறாங்க சார். எங்களுக்கு பழைய வருஷமா வாழ்வா சாவன்ற இதுல இருக்கிறோம். நாங்க தூய்மை பணியாளர். எங்களுக்கு நிரந்தர படுக்க வேணும். இல்லைன்னா பழைய வேலை எங்களுக்கு கொடுக்கணும். இவங்க கிட்ட போய் சத்திரத்துல வச்சா கூட நாங்க 10 நாள் ஆனாலும் அங்கதான் இருப்போம். இல்லைன்னா நாங்க எங்களுக்கு 2026ல எங்களுக்கு பழைய வேலை கொடுத்து ஆகணும். நாங்க செய்த வேலையை முன்னா ஒரு எங்க கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்த சொல்லுங்க. இது வரல 5 மாசம் ஆச்சு. 150 நாளா நாங்க உண்ணாவிரதம் 48 நாளா இருக்கிறாங்க அம்பத்தூர்ல. யாருமே பேச்சுவார்த்தைக்கு வரல. எங்களுக்கு முதலமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு கண்டிப்பா வரணும் அவரு. இல்லனா சத்தத்துக்கு போனா கூட நாங்க வர மாட்டோம். 10 நாள் ஆனாலும் நாங்க அங்கேயே தான் இருப்போம். ஐயா நாங்க செய்யற வேலை கேக்குறோம். அது கொடுக்க மாட்டேன்றாங்க. 5 மாசமா இல்ல வேலை வெட்டி டிமாண்ட் பண்றாங்க. சிஎம் கேட்டா தரான்றாங்க. சேகர் பாபு குமரவேலு அவரும் அம்மா கார்த்திகேயன் சாரும் இவங்க எல்லாம் இது பண்றாங்க சார்.
வேலை கொடுக்காம தடுக்கிறாங்க சார். ராம்கில போக சொல்றாங்க. எங்களை அரெஸ்ட் பண்ணி இது மாதிரி குண்டு கடத்தின்னு போய் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ஏன்னா இதுல 3 பேர் தூய்மை பணியாளர் ஒரு வாரம் ஆகுது. மனு கொடுத்து பார்த்தோம், போராடி பார்த்தோம், பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க. ஆனால் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாங்க. 3 உயிர் போய்க்குது. இப்போ இவங்க இது மாதிரி செஞ்சாங்கன்னா எல்லாரும் அதுக்கு காரணம் இவங்க தான், முதலமைச்சர் தான் காரணம். இது யார்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டேறாங்க. முதலமைச்சரை பார்த்து நாங்கள் வந்து மனு கொடுக்கலான்னு வந்தோம். ஆனால் முதலமைச்சர் வந்து எங்களை பார்க்க விட மாட்டேறாங்க. போலீஸ் அராஜகமே பெருசாக இருக்குது சார். எங்களுக்கு எங்கே போனாலும் போராட்டம்னு 12 மணிக்கு நைட்டு வீட்டு வந்து விடுறாங்க சார். நாங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார். 5 மாதம் வீட்டு வாடகை தெரியல சார். வீட்டை விட்டு வெளியே தூக்குறாங்க சார். எங்கள் பசியும் பட்டினியமாக இருக்கும் சார். இப்போ சார் ஒருத்தர் டிஃபன் வாங்கி கொடுத்தா சார், அதை கூட சாப்பிட முடியல சார் எங்களால். அது கூட சாப்பிடாத நான் வந்து மீட்டிங்கில் உட்காந்துருக்கேன் சார். ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சரை பார்க்கலான்னு வந்து வெயிட்டிங்கில் இருக்கோம். ஆனால் எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க சார். நாங்கள் இப்போதான் பஸ் விட்டு இறங்குறோம். அதுக்குள்ளே இந்த ரவுண்டு கட்டிட்டாங்க. திட்டு மூஞ்சி ஏஜி வச்சுக்குது போல. அந்த மூஞ்சி தான் உடனே ஓடி அந்த ரோட்ல கூட நடக்க கூடாது. பஸ்ஸை கூட தேத்தி விட்டாங்க. வந்த பஸ்ஸை இந்த மாதிரி பொதுமக்கள் இது மாதிரி பண்றாங்களே, எப்படி அது? எங்களுக்கு வேலை வேணும் தானே நாங்கள் கேட்டுக்கிறோம். வேற ஏதாவது கேட்குறோம். நாங்கள் எத்தனை எல்லாரையும் பார்த்தாச்சுங்கப்பா, எல்லாரையும் பார்த்தாச்சு. இதுவரை ஒரு முடிவு இருந்தே இல்லை. புது வருஷம் கருப்பு தீபாவளி கொண்டாடியாச்சு, கருப்பு கிறிஸ்துமஸ் கொண்டாடியாச்சு. புத்தாண்டு கூட புதிய புத்தாண்டு தான் இருக்காது போல எங்களுக்கு. 16 வருஷமா வேலை செய்யறோம். அந்த கொரோனாலலாம் உள்ள பூந்து குப்பை ஏத்துன்னு வருவோம் நாங்க. இப்ப ஏன் எங்களை நிறுத்தணும்? எதுக்கு நிறுத்தணும்? நீயா குத்த வேலை? குத்துவங்க யாரும். இப்ப எதுக்கு நிறுத்துற நீ? உன்னை நாங்க எதனா கேக்குறோமா? எங்களுக்கு மேல போட்டு கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு கேக்குறோமா? இல்லையா இல்லையா எங்க வேலையை எங்களுக்கு கொடு. உனக்கு என்ன கஷ்டம் எங்க வேலையை கொடுக்கறதுக்கு? சொல்லுங்க நீங்களே. 6 மாசமா கஷ்டப்படுறோம் நாங்க. மினிமம் 10 வருஷம் கிட்ட வேலை செஞ்சுருக்கோம். 10 வருஷம் மேலே தான் வேலை செய்கிறோம். இது வரையும் எங்களுக்கு திடீர்னு இப்படி 6 மாதத்துக்கு முன்னே நிப்பாட்டி திடீர்னு கான்ட்ராக்டில் போய் செய்யறாங்க. 24,000 சம்பளம் கொடுத்துட்டு 14,000 போய் செய்ய முடியுமா? செய்ய முடியாதுல்ல. இப்போ அதனால நாங்கள் எங்கள் வேலை எங்களுக்கு கேட்டு நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிறோம். நாங்கள் செஞ்ச பழைய வேலை தான் கேட்குறோம். வேறு எதுவுமே கேட்கல. பர்மனெண்ட் பண்ணுறது கூட நாங்கள் கேட்கல. நாங்கள் அதை கோர்ட்டு கேஸ் இது அதில் பார்த்துக்கிறோம். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. அவங்க பதில் சொல்கிறதுக்கு முழப்புறாங்க. என்னன்னா இது டெண்டர் விடுறதுனால முழப்புறாங்க. அந்த டெண்டரில் நாங்கள் போய் செய்ய முடியாது. எங்களுக்கு வந்து ஒரு நேம் இருக்குது, NULMன்னு. அது நேஷ்னல் தூய்மை பணியாளர். அந்த நேஷ்னல் தூய்மை பணியாளர் நேம் வந்து அரசு கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்றது. அந்த நேமை மறைச்சிட்டு நம்ம தனியாரில் போய் செஞ்சால் அப்போ நாங்கள் போராட்டம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. எதுவுமே நம்ம கேட்க முடியாது, எதுவுமே பேச முடியாது. 16 மண்டலம் கொடுத்ததுலாம் உண்மை தான். ஆனால் அந்த டைம் வந்து நம்ம முதல்வர் ஐயாவே அவர் முன்னே நின்று இது போல் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ 9 மண்டலம் விட்டாங்க. மிச்சம் 6 மண்டலம் உள்ள. இதுக்கப்புறம் திடீர்னு இவர் வந்த பிறகு 4 வருஷம் முடிஞ்சு 5ஆவது வருஷம் நடக்கும்போது இந்த மாதிரி நடக்குது. ஒன்றும் இல்லை சார், எங்களது ராம்கி கான்ட்ராக்டில் போய் சேர சொன்னாங்க சார். அதில் சம்பளம் கம்மி. நாங்கள் வந்து 23,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தோம் சார். இப்போ 16,000 ரூபாய் தரேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வீடு வாடகை கட்டணும், லோன் கட்டணும், பசங்க ஃபீஸ் கட்டணும். 2 பசங்க இருக்காங்க எங்களுக்கு. 5 மாசமா சம்பளம் கிடையாது சார். அதே சார் டெய்லி எங்கள் வீட்டுக்காரர் கூலி வேலைக்கு போகிறாரு. எங்கேயாவது போயிட்டு இந்த அரசடப்போ வர்றது. நான் வீட்டு வேலைக்கு போகிறேன் சார், சாமான் கழுவுறதுக்கு. எதுவுமே இல்லை சார். இட்னு போகிறதுமா அந்த சத்துணவு சாப்பாடு போகிறது இங்கே விடுறாங்க சார். அம்மா ஹோட்டல் சாப்பாடு தான் போடுறாங்க சார். அது கூட அன்னைக்கு சனிக்கிழமை ஏத்துனாங்கக்கா. 10 மணிக்கு ஏத்துனாங்க வண்டியை. 3:30 மணிக்கு இறக்கி விடுறாங்க. பாத்ரூம் கூட இல்லை எங்களை. முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை. எல்லாரையும் கஷ்டப்பட்டு இவ்வளோ எல்லாரும் வாழ்வாதாரமா எழுந்திருக்கோம். வீட்டில் இருக்கவங்க சோறு தண்ணி இல்லாமல் இருக்காங்க. பள்ளிக்கூட படிக்கிற பசங்களுக்கு ஃபீஸ் கட்டாமல் இருக்காங்க. காலேஜ் போகிற பசங்களுக்கு ஃபீஸ் கட்டாமல் இருக்கிறாங்க. எல்லா குடும்பத்திலும் கஷ்டப்படுறாங்க. இது நீங்கள் தான் பார்த்து உதவி செய்யணும். வாடகை வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே இப்போ வீடு காலி பண்ண சொல்கிறாங்க சார். அந்த நிலைமைக்கு வந்துட்டோம் சார். பசங்களுக்கு சோறு தண்ணி இல்லாமல், வீட்டில் சாப்பாடு இல்லாமல், எதுவுமே இல்லாமல் நாங்கள் இப்போ ரோட்டில் தான் நிற்கிறோம். எங்களை இவங்க பார்த்தா பாவமா இல்லையா? இவங்களுக்கெல்லாம் 5 மாசமா 6வது மாசம் தொடங்க போகுது. இன்னும் 2 நாள் வந்தா 6வது மாசம்
தொடங்க போச்சு. எங்களுக்கு எல்லாம் குடும்பம் இல்லையா, பசி பட்டிமா இல்லையா, நாங்களாம் எப்படி சாப்பிடுறது? வேலை அவங்க எடுங்க ஃபர்ஸ்ட். அவங்க தான் தொல்லை பண்றானுங்க, வேலை வைக்கல, அவசரப்பட்டுக்கானுங்க. நாங்க அவங்கள மாத்தேத்துங்க அவனுங்கள. அஞ்சு மாசம் வேலை இல்லாம சாவுறோம் நாங்களா. எங்க குழந்தை படுகள்லாம் பட்டினியா கிடக்குது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். சொல்ல உங்களுக்கு எல்லாம் தெரியும். போராட்டம் பண்ண அரெஸ்ட் பண்ணதான் தெரியும். வேற என்ன தெரியும்? நாங்களாம் மனுஷனா இல்லையா? ஜனநாயக நாட்டுல எங்களுக்கு எல்லாம் போறது உரிமை இல்லையா? சொல்ல எங்களுக்கு எல்லாம் உரிமை இல்லையா? இந்த ஜனநாயக நாட்டுல எங்களுக்கு எல்லாம் போறது உரிமை இல்லையா? குடும்ப பணியாளர்களா நாங்க அவ்வளவு கேவலமா? நாங்க ஒரு நாள் உங்க வீட்டுல குப்பை எடுக்கலாம் நாரி போயிடும். என் பேர் அந்தோனியம் ஐயா. நான் சோசியல்ல வேலை செய்யறேன். எங்களை வேலை இல்லை ஐயா. எங்களை வேலை கேட்கும். 5 மாசமா நாங்க கேட்டு இருக்கிறோம். எங்களை சேவை கொடுத்து கேட்க மாட்டேன்றாங்க. நாங்க ஓட்டு போட்ட ஜனங்க ஐயா. எங்க புள்ளைகளை வீட்டுல நாங்க எப்படி காப்பாத்துறது? ஏன் எங்களை இந்த மாதிரி பண்றீங்க? நாங்க இந்த குப்பை வரவங்க கேவலமா இருக்குதா? சொல்லுங்க. நாங்க வேலை தானே கேட்கிறோம். உங்க சொத்து கேட்கலையா, உங்க சுகம் கேட்கலையா? ஒரு நல்ல நாள் கூட எங்க புள்ளைங்களுக்கு நாங்க நல்லா சேர்த்துக்கு இல்லையா ஐயா? எங்களை வேலை கொடுக்க சொல்லுங்க ஐயா. எங்களை வேலை கொடுக்க சொல்லுங்க ஐயா. தயவுசெய்து எங்களுக்கு வேலை கொடுக்க சொல்லுங்க. எங்க வேலை எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. இப்பதான் 6 மாசம் ஆச்சு. 6 மாசத்துக்குள்ள கான்ட்ராக்ட் மாத்துறாங்க. எந்த இடத்துல அநியாயம் சொல்லு? எங்கிட்ட எங்க உழைப்பு தானப்பா கேட்கிறோம். உங்க உழைப்ப கேட்கிறோம். எங்க உழைப்பு கொடுங்க, எங்க வேலையை கொடுங்க, எங்க வேலையை கொடுங்க எங்களுக்கு. நாங்க மாநகராட்சியில் வேலை செஞ்சோம் சார். 5 மாசமா எங்களுக்கு வேலை தர. ராம்கே கான்ட்ராக்ட்ல போக சொன்னா நாங்க போக மாட்டோம்னு சொல்ல. எங்க வேலை எங்களுக்கு கொடுங்க. மாநகராட்சியில வேலை கொடுங்கன்றா கொடுக்க மாட்டாங்களாம். ராம்கே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 15 வருஷமா வேலை செய்யறோம். அப்ப எங்க 15 வருஷம் சர்வீஸ் பண்ணீங்களா? அப்ப செயலர் மட்டும் எப்படி பர்மிட் பண்ணாங்க? நாங்க 15 வருஷம் நேற்று சேர்ந்தவங்களுக்கா பர்மிட் பண்ணாங்க. அப்ப நாங்க 15 வருஷமா சேரணும். எங்களுக்கு எதாவது நல்லது பண்ணல இல்லையா? எங்களை ராம்கிலா போன்னு தடுத்துறாங்க. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts.